Hello friends, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு பேப்பர்ல ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வாஸ் செய்யறதுக்காக நான் வந்து கேலண்டர் பேப்பர் யூஸ் பண்ண போறேன். நீங்க வேணும்னா நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இதை நீங்க செய்யலாம். இப்போ இந்த கேலண்டர்ல இருந்து 3 ஷீட் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த 3 ஷீட்டையுமே தனித்தனியா எடுத்து வச்சுட்டு ஒன்னொன்னையுமே 3 நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் வாஸோட உயரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் 3 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு ஷீட்லேயுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஹோம்மேடாக நான் தயாரித்த இந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபெவிகால் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா எல்லா பக்கமும் இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3 ஷீட் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து ஒன்னொன்னையும் நம்ம க்ளூ தடவி தடவி இதை வந்து ஒட்டிடலாம். மூணு ஷீட்டையுமே ஒட்டினதுக்கப்புறம் இது நல்லா காயணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ரோல் பண்ண முடியும். இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 3வது ஷீட்டையும் நம்ம ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இது நல்லா காயட்டும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு க்ளூ பாட்டிலோ அல்லது உங்களுக்கு எந்த சைஸில் இல்லை எந்த அளவில் வந்து இந்த ஃப்ளவர் வாஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. அதை உள்பக்கமாக வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இடியாப்ப உலக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து மறுபடியும் நம்ம க்ளூ தடவிக்கணும். தடவிட்டு இதை ஒட்டிடலாம். இதை ஒட்டின பிறகு நம்ம உள்ளே வச்சுருந்த இடியாப்ப உலக்கை எடுத்துடலாம். இது நல்லா ஸ்டிக் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து இந்த இடியாப்ப உலக்கை வெளியில் எடுத்துருவேன். எடுத்தாச்சு. இப்போது மேல் பக்கத்தில் அன்ஈவனாக இருக்கிறதையும் அடிப்பக்கத்தில் அன்ஈவனாக இருக்கிறதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதனால இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிடுங்க பாட்டம் பகுதிக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது மறுபடியும் ஒரு கேலண்டர் ஷீட் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஷீட் மட்டும் எடுத்துக்கலாம். கட் பண்ணதுலேருந்து இந்த ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை மறுபடியும் டபுளாக ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த ஃப்ளவர் வாஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதுக்கு வந்து நடுவில் வச்சு நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நம்ம முடிக்கும்போது. இப்போது எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடியில் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஒரு கார்ட்போர்டு ஒட்டினோம் இல்லையா, அந்த இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெளியில் இருக்கிற இந்த கேலண்டர் ஷீட் எல்லாத்தையுமே கட் பண்ணது எல்லாத்தையுமே நல்லா ஒட்டிடுங்க. நான் வந்து இதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுக்க போகிறேன். அதனால இதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே செய்ய போகிறதில்ல. டைரெக்டாக நான் பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். அதனால அடிபாகத்தில் நான் திரும்பவும் நீட்டாக கட் பண்ணி ஒரு பேப்பர் ஒட்டலை. ஸ்ப்ரே பெயிண்ட்டுங்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு ரவுண்ட் ஷேப்பில் பியூர் ஒயிட் கலரில் பேப்பர் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை அடிபாகத்தில் ஒட்டிக்கலாம். இப்போது மேல் பகுதியில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. ரஃபாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்பக்கமாக மடித்து விட்டுடலாம். இது வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் ஃப்ளவர் வாஸ் பார்க்குறதுக்கு. இதை ஒட்டினதுக்கப்புறம் இது கொஞ்சம் காயட்டும். இது கொஞ்சம் காய வச்சுருங்க. இப்போது மீதி இருக்கிற கேலண்டர் பேப்பர் எடுத்து அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். ஒரே ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த சைஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதே சைஸ்லேயே எல்லா பேப்பரையுமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்.
இல்லைனா ஒவ்வொரு பாலும் பெருசாகவும் சின்னதாகவும் இருக்கும். அதனால ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எல்லா பேப்பரையும் ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் மடிக்கிற மாதிரி உள்பக்கமாக வச்சு நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியை தான் ஒட்டணும். எத்தனை இந்த மாதிரி பேப்பர் பால் தேவையோ அத்தனை வந்து நீங்கள் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேப்பர் பால் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஒட்டிடலாம். நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேப்பர் பால் ஒன்றொன்னையும் எடுத்து ஒட்டிடலாம். நம்ம மடித்த பக்கம் வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டிடுங்க. வரிசையாக நீட்டாக ஒட்டுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீட்டாக ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நான் வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுக்க போகிறேன். கீழே வந்து ஒரு பாலிதீன் கவர் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து ஃப்ளோரில் இந்த பெயிண்ட் படாது. இப்போது பெயிண்ட் வந்து கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். ஸ்ப்ரே பெயிண்ட்டை நீங்கள் கோல்டன் கலரில் வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்தாச்சு. இது சீக்கிரமாக காஞ்சிரும். இது காஞ்சதுக்கப்புறம் உள்பக்கமும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். உள்பக்கம் பெயிண்ட் பண்ணி முடித்ததும் இதை அப்படியே திருப்பிட்டு வெளிப்பக்கத்தில் பாட்டம் பகுதியிலையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷான நீங்கள் உங்கள் வீட்டில் பூத்துருக்கிற தோட்டத்தில் இருக்கிற ஃப்ளவர்னாலும் சரி பறிச்சுட்டு வந்து நீங்கள் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பிளாஸ்டிக் பூக்கள் தான் வச்சுக்கிறேன். ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய ரோஸ் இருக்குது. அதுதான் நான் எடுத்து இந்த ஃப்ளவர் வாஷில் வைக்க போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை எப்படி பாராட்டினாங்க அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.